நம்முடைய பிதாவாகிய அன்பின் கடவுளிடமிருந்தும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாக கடவுது. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு வசனம் நல் தியானம் தேன் துளி நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் மீண்டும் தொடர்ந்து சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். விசேஷமாக இந்த ஆண்டின் இறுதி நாளிலே கர்த்தருடைய பரிசுத்தமான திருநாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக கடவுளுக்கு முழு இருதயத்தோடும் நன்றி செலுத்துகின்றேன். துதி கன மகிமையை ஏறெடுக்கின்றேன். அன்பானவர்களே, ஒரு வசனம் நல் தியானம் தேன் துளி நிகழ்ச்சிக்குரிய ஆசீர்வாதமான வேத வசனம் சங்கீதம் 116 திருவசனம் 12-13 நான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இப்படியாக வாசிக்கின்றேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்ற வேத வசனமாகும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நன்மை செய்யும் கடவுளுக்கு நன்றியுடன் தொழுது கொள்ளும்படியாக அழைக்கும் வேத வசன பகுதியாகும். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள இந்த ஆண்டின் நம்முடைய வாழ்க்கை வரலாற்றின் சரித்திரத்தை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அது மிகுந்த விசேஷத்திற்குரியதாக இருக்கும். அங்கே கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, நியாயப்பிரமாணம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. நாம் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு ஆண்டு முழுவதும் நாம் செய்த பாவங்களை எண்ணி பார்க்கும் பொழுது அவைகள் எண்ணில் அடங்காதவைகளாக இருக்கும். அத்தனை பாவங்களுக்கும் நாம் அத்தனை முறை மரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்கிறது. ஆனால் கடவுள் நமக்கு பாவ மன்னிப்பையும் ஒவ்வொரு நாளும் புது வாழ்வையும் கொடுத்து கொண்டே நமக்கு நன்மை செய்து வந்திருக்கிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏனென்றால் கடவுள் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். எனவே கடவுள் நாம் செய்த பாவங்களை வெறுக்கிறார், நம்மை நேசிக்கிறார். ஆகவே நமக்கு பாவ மன்னிப்பையும் புது வாழ்வையும் கொடுத்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவேதான் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் கடவுளை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லி. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலுவையிலே பாவம், மரணம், பிசாசை ஜெயித்து மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திலே வந்தார். அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பை கிறிஸ்துவில் கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆண்டை நாம் நிறைவடைய செய்வது கர்த்தருடைய சுத்த கிருபையாகும். கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே நாம் புது வாழ்வை பெற்றிருக்கிறோம். இந்த ஆண்டை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அவரை நன்றியோடு நாம் தொழுது கொண்டு அவர் தருகின்ற நன்மையின் ஆசீர்வாதங்களை பெற்று இந்த நாளை நிறைவடைய செய்து ஒரு புதிய நாள், ஒரு புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை பெற்று வாழ உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடவுள் தாமே உங்களை வழிநடத்தி பாதுகாத்து நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய தெய்வீக அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல், பாதுகாப்பு, தெய்வீக சமாதானம், நிறைவான ஆசீர்வாதம்
உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக.